எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்து மூடிய காதுகள் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா வந்து அஸ்ஸாம்ல பெல்டோலா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவரோட நண்பர் ஒரு டீச்சரா வந்து இருக்காங்க. அந்த ஸ்கூலை வந்து மெயின்டைன் பண்றதே வந்து ஒரு அஸ்ஸாம் ஃபேமிலி. அந்த ஹெட் மாஸ்டருமே வந்து ஒரு அஸ்ஸாமி. அவர் தான் வந்து இவரோட நண்பருக்கு வந்து ஒரு வீடெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நான் இவர் அங்கே போய் வந்து டீச்சிங்லாம் எடுக்கிறனால உடனே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இங்கிருந்து அங்கே அவர் நண்பரை பார்க்கறதுக்காக அந்த அஸ்ஸாம் போயிருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து அந்த ஹெட் மாஸ்டர் வந்து சொல்றாங்க, "நீங்க 2 பேருமே வந்து சாயங்காலம் என்னோட வீட்டுக்கு வாங்க." அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து சொல்றாங்க. "ஒரு டீ பார்ட்டி மாரி இருக்கு. நீங்க 2 பேருமே கலந்துக்கணும் அவசியம்." அப்படின்றாங்க. சரி, ஓகே அப்படின்னோனே இவங்க 2 பேரும் வந்து சாயங்காலம் கிளம்பி அந்த அவர் ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு அந்த டீ பார்ட்டில வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த ஹெட் மாஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருக்கு. அதுல பேரன் பேத்திகள்ல இருந்து மகன், மகள் எல்லாமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்புட்றா இன்னும் வந்து கூட்டு குடும்பம் வந்து 21 பேர் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, நீங்க வந்து எங்களோட கலந்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு எல்லாமே சேர்ந்து அந்த 21 பேரோட சேர்ந்து இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவுல வந்து ஒரு ஒரு மரப்பெட்டியில வந்து ஒரு மரப்பெட்டி மாரி வந்து வருது. அந்த மரப்பெட்டியில வந்து நெறைய பேப்பர் இருக்கு. ஒரு ஒரு பேப்பரா எடுத்து ஒரு ஒரு ஆளா வந்து படிக்கிறாங்க. அப்ப படிக்கிறது வந்து அந்த படிக்கிறப்பயே வந்து சில பேர் வந்து முகம் மாறுது. சில பேர் ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. சில பேர் வந்து விளக்கம் குடுக்குறாங்க. சில பேர் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாரி வந்து நடந்துகிட்டே இருக்கு. இவருக்கு வந்து புரியவே இல்ல. கொஞ்சம் லேட்டா தான் புரியுது. அந்த குடும்பத்துல வந்து அந்த 1 மாசத்துல வந்து என்னென்ன தப்பு நடந்திருக்கு? இப்ப யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்கா? யாரெல்லாம் வந்து நெறைய வாய் பேசியிருக்கா? யாரெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள வந்து யூஸ் பண்ணியிருக்கா? யாரெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்பட்டுருக்குது? யாரெல்லாம் அவங்க குழந்தைங்கள போட்டு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப போட்டு அடிச்சிருக்குது? இத மாரி நெறைய உள்ள புகார்கள வந்து எழுதி போடுவாங்க. அவங்கவங்க படிச்சு அதுக்கு விளக்கம் குடுக்கணும். அத மாத்திக்கணும்னா மாத்திக்கணும். மன்னிப்பு கேட்கணும்னா அத மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாரி நடந்துட்டு இருக்கு. ஈவன் ஹெட் மாஸ்டர் மேலேயே வந்து நெறையா கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. அவருமே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சில விஷயத்துக்கு வந்து விளக்கம் குடுக்குறாரு. இப்படியே நடந்து வந்து முடியுது. முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, எல்லாமே வந்து நார்மலா வந்து டீ குடிச்சிட்டு, அவங்க அந்த குடும்பம் வந்து அப்படியே கிளம்பி போகுது. அதையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தினார்கள். முடிவில் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லிக்கொண்டு அவரவர் வேலையை பார்க்கச் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்ச உடனே ஒருவருக்கு 2 பேர் எல்லாமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. எல்லாம் கிளம்புறாங்க. எந்த ஒரு மனசுலயுமே எதையுமே வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குடும்பத்துல இந்த மாரி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தகவலா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்ரா அவர்கள் வந்து அந்த ஹெட் மாஸ்டர வச்சு கேட்கறாங்க. எப்படிங்க இது வந்து சாத்தியமாச்சு? இத நீங்க எப்படி வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க? எதுவும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படி எப்பயிலருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க இத? இப்பதான் வந்து பண்றீங்களா? இல்ல முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த புகார் பெட்டின்ற விஷயத்த வந்து எப்பயிலருந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவர் ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, நாங்கள் கிராமவாசிகள். மனதில் எதையும் ஒளித்து வைக்க தெரியாது. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் அடுத்தவரை பற்றிய புகார்களை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் எரிச்சல் வந்துவிடும். எனது தாத்தா காலத்திலிருந்து இப்படியான நடைமுறை வீட்டிலிருந்து வருகிறது. இந்த புகார் பெட்டிக்கு பெயர் மனக்குடுவை. மனதில் உள்ளதை போட்டு வைக்கும் உண்டியல். இந்த நடைமுறையால் ஒருவர் மீது மற்றவர் புரளி பேசுவது, கோள் சொல்வது தவிர்க்கப்படுகிறது. அதுபோல தவறுகள் உடனடியாக திருத்திக் கொள்ளப்படுகின்றன. ஒருவருக்கொருவர் தன்னை பற்றிய வீட்டில் உள்ள மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது. ஆகவே இதை தவறாமல் செய்து வருகிறோம். நாங்கள் 21 பேர் ஒரே வீட்டில் ஒன்றாக சச்சரவுகள் இன்றி சந்தோஷமாக வாழ முடிவதற்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் வந்து பதில் சொன்னாங்க அப்படின்னு இந்த தகவல் வந்து இந்த புக்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ரா சொல்லியிருக்காங்க, புத்தகங்கள் கற்றுத்தரும் நீதி போதனைகளை விட எளிய மனிதர்களின் நடைமுறை சாத்தியங்கள் வாழ்வினை மேம்படுத்த உதவுகின்றன என்பதையே இது காட்டுகிறது. நாம் ஒவ்வொருவொரு வீட்டிலும் இது போன்ற ஒரு மனக்குழுவை தேவையாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இது போன்ற ஒரு மனக்குழுவை தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் படிக்கிறப்ப மிஸ்டேக் பண்றேன். அடுத்த வாட்டி மாத்திக்கிறேன். பட் ஆனா இந்த கதையை சொல்றது கூட இப்ப இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த கதையை சொல்லிட்டு இப்ப நம்ம சமூகத்துல உள்ள ஒரு பிரச்சனையுமே வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, தபால் நிலையம், மின்சார அலுவலகம், ரயில்வே என்று பல பொது இடங்களில் புகார் பெட்டிகள் இருப்பதை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை கூட இந்த பெட்டியில் என்ன புகார்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன, அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று எங்கேயும் குறிப்பிட்டோ அறிவிப்பு வெளியிட்டோ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்மளே வந்து நிறைய இடத்துல வந்து நீங்க புகாருக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து புகார் பண்ணுங்க, இந்த மாதிரி பெட்டியில வந்து புகார் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அது யாரும் புகார் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதை வந்து நடைமுறை அதை வந்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்றத வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கவே முடியல. அப்படின்றதையுமே வந்து இந்த ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம சமுதாயத்தில் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமது புகார் பெட்டிகள் பெரும்பாலும் வெறும் கண் துடைப்பு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் புகார்களை எழுதி போடலாம். ஆனால் பதிலை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். பல புகார் பெட்டிகள் செயல்படவே இல்லை என்ற புகாரை கூட இன்னொரு பெட்டியில் தான் போட வேண்டி இருக்கிறது என்பதுதான் நமது துரதிருஷ்டம். புகார் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் பெரும்பாலும் வேலை செய்வதில்லை. வேலை செய்தால் பதில் சொல்ல ஆள் இல்லை.
ஒருவேளை புகார் பதிவு செய்யப்பட்டாலும் குறைகளை சரி செய்ய நீங்கள் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. சிறு வணிகத்தில் துவங்கி பெரிய அரசு நிறுவனம் வரை பயனாளர்களை ஏமாந்த முட்டாள்களாகவே நடத்துகின்றன. அதற்கான எதிர்பார்ப்பு விழிப்புணர்வு நம்மிடம் அறவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சமுதாயத்துல வந்து இந்த புகார் பெட்டிகள்னால எந்த ஒரு பெருசா வந்து எந்த ஒரு யூஸ்மே இதுவரையும் பெருசா நடந்ததில்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா எல்லாமே வந்துச்சு. இது அந்த புகார் பெட்டியை பற்றி ஒரு விவரம் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டன் செக்காவ் புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அவரோட ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கதை என்னன்னா வந்து புத்திர சோகம் அப்படின்ற ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையில வந்து ஐயனோ என்ற ஒரு குதிரை வண்டிக்காரனை பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து அவரோட கதை, அந்த கதை பேர் வந்து புத்திர சோகம். அதோட ரைட்டர் வந்து ஆண்டன் செக்காவ். ஸோ அவர் அந்த கதை என்னன்னா வந்து ஒரு குதிரை வண்டிக்காரரு, அவரோட மகன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போயிட்டாரு. அவரால் அந்த துக்கத்தை வந்து தாங்க முடியல, அவரால் அந்த காப்பாற்றவும் முடியல. இந்த கதை எதுக்குன்னா வந்து ஒருத்தவங்க சொல்றது இன்னொருத்தவங்க கேட்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது வந்து மனதுக்கு வந்து ரொம்ப ஆறுதலா இருக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குதிரைக்காரன், அவரோட பையன் வந்து இறந்து போயிட்டாரு, ஒரு நோயால் இறந்து போயிட்டாரு. அவரால் வந்து லாஸ்ட் வரையும் அதை காப்பாற்ற முடியல. பட் ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு ராணுவ வீரன் வந்து ஏறுறாரு அந்த குதிரை வண்டியில. அந்த ராணுவ வீரர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாரு, என்னோட பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அதுக்கு அந்த ராணுவ வீரர் வந்து பெருசா கண்டுக்காம, இங்க வந்து எங்க வந்து இந்த பரதநாட்டியம் நாட்டியம்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லி எங்க வந்து பெண்கள் நாட்டியம் ஆடுவாங்க, அங்க வந்து எனக்கு கொண்டு போய் இறக்கி விடு அப்படின்னு சொல்லி அவரோட வேலையை மட்டும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அதே மாதிரி வந்து ஒரு வியாபாரி வந்து அவரோட குதிரை வண்டியில ஏறுறாரு. அவரை கொண்டு போகும்போது மறுபடியும் இதேமே சொல்றாரு, என்னோட பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொல்றாரு, உன்னோட கதை எனக்கு எதுக்கு, எனக்கு என்னோட வேலையே எனக்கு பெருசா இருக்கு, நீ பாதையை பார்த்து கரெக்டா ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லா யாரெல்லாம் ஏறுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சொல்லி அழுகுறாரு. ஆனா யாருமே வந்து இவர் சொன்னதை வந்து கண்டுக்கவே இல்லை. ரொம்ப மனவேதனைப்பட்டு என்ன பண்றாரு, அவரோட குதிரையிட்டே வந்து ஒரு கட்டி பிடிச்சி அழுகுறாரு. இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, என்னோட பையன் வேற இறந்து போயிட்டான், யாருமே வந்து கண்டு கூட மாட்டாங்க, கேட்கறது கூட ஆள் இல்லை, நான் எந்த உதவியுமே கேட்கல, ஆனா நான் சொல்றது கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப எமோஷனலா வந்து அந்த குதிரையை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அந்த குதிரை வந்து அந்த அசை போட்டுட்டு இருக்கு அந்த வாய். அந்த குதிரை வந்து அவர் சொல்ற கதையை வந்து கேட்கிற மையம் வந்து தலையை அப்படி அசை போட்டுக்கிட்டே ஆட்டுது. உடனே வந்து நம்ம சொல்றது வந்து அட்லீஸ்ட் நம்ம குதிரையாச்சும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அட்லீஸ்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனையை வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப குழம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரே விஷயத்த. ஸோ அது எப்பவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு சில பேர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க கேட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்றது வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து படங்களையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன கதைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நிறைய படங்களையுமே இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து இந்த புத்தகம் வந்து படித்து பாருங்கள். சிறிது வெளிச்சம் அப்படின்ற புக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. ஸோ வாய்ப்பு இருந்தால் படிங்க. நன்றி.